ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரோஹித் சர்மா அவரோட ரிட்டைர்மெண்ட்டை நேற்று ஈவினிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காருங்க. ஸோ அந்த ரிட்டைர்மெண்ட் நியூஸ் பார்த்தோன்னா ஷாக்கிங்காகவும் இருந்தது. அதே சமயத்தில் கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. அவரோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா அட் த ஸ்டேஜ் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 37. இவர் வந்து T20 ரீசெண்டாக இப்போ தான் ரிட்டையர் ஆனாருங்க. அதுவும் ஒரு மெமரபிள் வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் இப்போ டெஸ்ட்டு மேட்ச்லேயும் நான் இனிமேல் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்தியாவுக்காக நிறைய கான்ட்ரிபியூஷன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட 67 டெஸ்ட் மேட்ச் ஆடிருக்காரு. அதில் வந்து 4000+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. நிறைய சிக்ஸர்ஸ்கள் அதில் அடக்கம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 80+ சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு அந்த 67 டெஸ்ட் மேட்சஸில். அதில் 10 முறை 10 இன்னிங்ஸில் நாட் அவுட்டாகவும் இருந்திருக்காரு ரோஹித் சர்மா. அதே சமயத்தில் இந்தியன் கேப்டனாக நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காரு. இந்தியன் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இந்தியன் டீமை வந்து ஒரு தடவை ஃபைனல்ஸ்க்கும் எடுத்துகிட்டு போனார் இவர் கேப்டன்ஷிப்பில். ரீசெண்டாக வந்து நிறைய சீனியர் பிளேயர்ஸ் ரிட்டையர் ஆகிட்டே இருந்தாங்க. அதில் இப்போ இவரும் இவரோட ரிட்டையர்மெண்ட் டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு இந்தியன் டெஸ்ட் டீமுக்காக. அதே சமயத்தில் இவர் வந்து ஒன் டே கிரிக்கெட்டில் நான் ஃபோக்கஸ் பண்ணி விளையாட போகிறேன் அப்படின்னும் சொல்லியிருக்காருங்க. இவர் அடுத்த டெஸ்ட் கேப்டன் இந்தியன் டீமுக்கு யாராக இருக்க போகிறா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுருக்கு. அடுத்த டெஸ்ட் கேப்டனாக வரத்துக்கு சுப்மன் கில்லுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா சுப்மன் கில் தான் அடுத்து வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேயர் டீம் இந்தியாவுக்கு, ஒரு ஃப்யூச்சர் ஸ்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் அவர் தான் வந்து இந்தியன் டீமை டேக் ஓவர் பண்ணுவார் டெஸ்ட் கேப்டனாக அப்படின்னு சொல்லப்படுதுங்க.